ஹலோ கைஸ், இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத கிளியர் அண்ட் சிம்பிளிஃபைடாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கான கொஸ்டின்ல இருந்தே ஆரம்பிப்போம். தட் இஸ் வாட் இஸ் ஓஎஸ். இந்த ஸ்டாண்டர்டான டெஃபினிஷனை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு வந்து ரீட் பண்ணோமா இன்னுமே சிம்பிளராக நமக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா நம்மளால டேரெக்டாக ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் மூலமாக தான் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போது நம்ம அந்த அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ஓஎஸ்க்கு அனுப்பும். அந்த ரெக்வெஸ்ட்டை பார்த்துட்டு ஓஎஸ் என்ன பண்ணுன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான மெமரி, அதாவது இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு 200 எம்பி அப்படின்னா அந்த 200 எம்பி அலோகேட் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி ரன் பண்ணுறோம், அதாவது அட்மினாக ரன் பண்ணுறோமா இல்லை யூஸராக ரன் பண்ணுறோமான்னு பார்த்து அதுக்கான ஆக்சஸ் பெர்மிஷன் இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த ரிசோர்ஸஸ்லாம் ஓஎஸ் வந்து அலோகேட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருமா, இது ஓஎஸ் வந்து எல்லா ரிசோர்ஸும் அலோகேட் பண்ணிடும். அப்புறம் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம அந்த அப்ளிகேஷனில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அந்த ஆப்ரேஷனை இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக ஓஎஸ்க்கு கொடுக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு ஓஎஸ் வந்து அதோட டிரைவர்ஸ் மூலமாக அதுக்கிட்ட கொஞ்சம் டிரைவர்ஸ் இருக்கும் ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அந்த டிரைவர் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அந்த டிரைவர்ஸ் மூலமாக ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் வந்து ஓஎஸ் மூலமாக ஹார்ட்வேர் கிட்ட போய் இன்ட்ராக்ட் ஆகி அது வந்து ப்ராசஸ் ஆகி அப்புறம் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓஎஸ் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் ஆகவும் ஃபைல்ஸ் அப்புறம் பெர்மிஷன் செக்யூரிட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிற ஒரு மேனேஜிங் சாஃப்ட்வேராகவும் ஒரு சிஸ்டமில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இங்கே இந்த ஓஎஸ் பக்கத்தில் ஒரு பிரெயினும் இங்கே ஒரு ஹார்ட்டும் போட்டிருக்கேனா, இந்த மாதிரி இப்போ நம்ம உடம்புல பிரெயினோ ஹார்ட்டோ இல்லைனா என்ன ஆகும், நம்ம உடம்பு வந்து ஒரு வேஸ்ட், ரெண்டில் எது ஒன்று இல்லைனாலும் வேஸ்ட் தான். அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம்லையும் ஓஎஸ்ஓ இல்லை சிபிஓ, ஒரு மெஷினில் ஓஎஸ்ஓ இல்லை சிபிஓ இல்லைனா அந்த மெஷினால் எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கான்செப்ட் ஓஎஸ்ன்றது. இப்போ நம்ம போயிட்டு அந்த டெஃபினிஷனை ரீட் பண்ணலாம். An operating system is a system software that manages computer hardware and software resources and provides common services for computer program. அது என்னென்ன மாதிரி சர்வீசஸ்னா மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் ஷெடியூலிங், ஃபைல் சிஸ்டம், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. ஓகேவா? அதாவது அப்ளிகேஷனுக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் அண்ட் இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஓஎஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.